வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னைக்கு மாரி 18ஓட அடுத்த எல்லையிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க போகிறேன். ஆனால் இன்னைக்கு உள்ள விசேஷமே வேற. காரணம் என்னென்னா, நான் காலையில் எழுஞ்சி காஜாங்கில் இருக்கிற வெஸ்ட் கண்ட்ரி மகாமாரியம்மன் மண் எடுத்துகிட்ட பிறகு உடனடியாக ட்ராவல் பண்ணிட்டு இந்த ஆலயத்துக்கு வந்திருந்தேன். நெகிரி சிம்பிளானுக்கே ஒட்டுமொத்த நெகிரி சிம்பிளானுக்கே ஒரே ஆலயத்தில் தான் மண் எடுக்கணும்னு சொல்லும்போது இந்த கோவிலுக்காரங்கிட்ட அனுமதி கேட்டிருந்தேன். இந்த ஆலயம் தான் 998வது ஆலயம், ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம், சிகாமட் சிராம்பாட் நெகிரி சிம்பிளான். இந்த ஆலயத்தோட அம்பாள் என்னால் முழுமையாக பார்க்க முடியல. காரணம், அவங்க உள்ளுக்கு இருக்கிற மாரி ஒரு ஃபீல். அந்த திரையை மூடுற நேரத்தில் வந்திருந்தேன். இருந்த போதும் அனுமதி கொடுத்துருந்தாங்க. நான் மண்ணை எடுத்துட்ட பிறகு இந்த வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. அம்பாளோட எல்லை ரொம்ப அழகான எல்லை, ரொம்ப பெரிய எல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இருக்கிற நிர்வாகம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வேலை செய்கிறாங்க. இந்த கோயிலோட வரலாறு ப்ரீசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற பக்தர்களுக்கு தேவைப்பட வேண்டிய பணிவிடைகள் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோமா, இங்கே இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த கோயிலுக்கு அருகிலே பார்த்தோமா ஒரு எஸ்டேட் இருக்குது. அங்கே இருக்கிற பிள்ளைங்களாம் வர வச்சு தேவார கிளாஸு, சமய வகுப்பு, இந்தமாரி விஷயங்களாக செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. சொசைட்டியோட இணைஞ்சு இருக்கிறதுக்காக ஃப்ரீ டியூஷன்ஸ், ஃப்ரீ கல்வி, இந்தமாரி விஷயங்களாம் எடுத்து செய்கிறாங்க. அதுக்கு தனியாக ஒரு டேவான் இருக்குது. அந்த டேவானில் இது எல்லாத்தையும் நடத்துகிறாங்களாம். இந்த கோயிலோட பெரிய வரலாறு ஒன்று இருக்குது. இந்த எல்லையில் உருவாவனத்துக்கு என்னென்ன ரீசன் சொல்லிட்டு அது எல்லாமே அழகாக கெசட் பண்ணி வச்சுருக்காங்க. குறிப்பாக பார்த்தோமா, இங்கே பேச்சாய் அம்மனுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வழிபாட்டே நடக்குது. அந்த ஒரு விழாக்களுக்கு பக்தர்கள் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அவங்களோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து எனக்கு ஒரு குடி மண்ணை கேட்டிருந்தேன். அவங்க தாராளமாக எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறான ஒரு இடத்துலேருந்து ஒரு புடி மண் எடுக்கிறது பெரிய பாக்கியம். ஏன்னா இந்த எல்லைக்கெல்லாம் நம்ம போகுமா, இந்த கோயிலில் நம்ம பார்ப்போமான அவசியமும் இருக்காது. அந்த எல்லைக்காரங்களே செலிப்ரேட் பண்ண வேண்டிய கோவிலுக்கு நம்ம இந்த பதிவு மூலியமாக போகிறோம், அந்த மண் எடுக்கிறதுக்காக போகிறோம். அவங்களும் நம்மளோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த எல்லைக்கு அனுமதி கொடுத்து அந்த எல்லை மண் கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷம். இன்னைக்கு எடுத்த மண் நெகிரி சிம்பிளான், ஒட்டுமொத்த நெகிரி சிம்பிளானுக்கே எடுக்கப்படாத கோயிலோ, கொடுக்கப்படாத கோயிலோ, கொடுக்க மறுத்த கோயிலோ, கொடுக்க மறந்த கோயிலோ, காற்றால் கரைஞ்ச கோயிலோ, நீரால் மூழ்கிய கோயிலோ, நெருப்பால் அழிஞ்ச கோயிலோ, வானத்தால் அழிஞ்ச கோயிலோ, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே கோயிலாக இருக்கிற இந்த ஒரு கோவிலோட அடையாளமாக ஒரு பிடி மண் எடுக்கிறது பெரிய பாக்கியம். நம்மள சொல்லியிருந்தானே, இங்கே சென்டர் ஆஃப் சொசைட்டியாக கொண்டு வராங்கன்னு. இந்த இடத்துல டியூஷன் நடத்துறதோ, மற்ற விஷயங்கள், மீட்டிங்ஸ், இது எல்லாமே செய்கிறதுக்கு இந்த கோவில் இணைஞ்சு வராங்க. இந்த கோவில்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சில பதிவில் நம்மக்கிட்ட கேட்பாங்க, எதுக்கு கோவிலே இஷ்டத்துக்கு கட்டிக்கிட்டு இருக்கோன்னு. கோவில் என்றைக்குமே புது லைசன்ஸோட கட்ட மாட்டோம். இருக்கிற லைசன்ஸ் வச்சு தான் ரினியூவல் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு நல்ல நிர்வாகம் மட்டும்தான் நல்ல திட்டமிட்டு அடுத்த 12 வருஷத்துக்கு அந்த கோவிலுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பக்தர்களுக்கும் என்ன நன்மைகள் செய்யணும்னு சொல்லிட்டு அழகாக செஞ்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதே போன்ற இந்த நிர்வாகத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் ஆலயத்திலையும் கண்டிப்பாக இந்தமாரி விஷயங்கள் இருக்கும். அதை நீங்கள் கண்காணிக்கணும்னா கண்டிப்பாக நீங்களும் நிர்வாகத்தில் ஒரு ஆளாக இருக்கணும். நன்றி.